ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான டேஸ்டியான சீனி வடை தான் வந்து செய்ய போகிறோம். இது ரொம்பவே சிம்பிள் தான். இது வந்து கடற்கரை சைட்லாம் வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி தான் அது. இப்போ நான் வந்து 2 கப் அளவுக்கு ரவை வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அது கூட பார்த்திங்கன்னா சுகர் பவுடர் இருக்குல்ல, அதையும் பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட கொஞ்சம் ஒரு 2 ஏலக்காய் வந்து போட்டு சுகரோட நைஸாக ஃபைனாக அரைச்சி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் 2 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு தான் வந்து சுகர் எடுத்துக்கணும். அதுக்கு மேலே ரொம்ப எடுத்துடக்கூடாது. ஸோ இப்போ நான் அந்த மாதிரி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு தேவையான அளவுக்கு வந்து உப்பு போட்டுக்கோங்க. இதில் நம்ம வந்து மில்க்கோ தண்ணியோ எதுவுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது. நம்ம இது கூட பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்கு மட்டும்தான், ஒரு ஈரப்பதத்தன்மைக்கு நம்ம எக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். தண்ணியோ பாலோ எதையுமே நம்ம வந்து இதோட சேர்த்துக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு இது கூட கொஞ்சோண்டு கீ ஊற்றிக்குவோம். அவ்வளோதான். இது கூட இப்போ நம்ம வந்து ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு இந்த ஒரு முட்டை கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக எடுத்திங்கன்னா 2 முட்டை அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இதே நல்லா நான் ஃபுல்லாக பரட்டி பசைஞ்சு வச்சுக்க போகிறேன். அதுவே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கவர் ஆகி நல்ல ஈரப்பதமாக ரெடியாக இருக்கும் மாவு. இதை கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் கிட்ட நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சீனி வடை எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்க முடியும். இப்போ நல்லா அந்த மாதிரி நீங்கள் கைப்பட நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை நல்லா ட்ரையாக இருக்குது, ஒரு முட்டை ஊற்றியும் பத்தலைன்னா இன்னொரு முட்டை ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிருக்கோங்க. எங்களுக்கு வந்து ஒரு முட்டையே கரெக்டாக இருந்துச்சு. மூடி போட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அரை மணி நேரம் வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு வடை மாதிரி போட்டு எடுத்துக்க வேண்டியதான். இதை கையில் நல்லா கீ தேய்ச்சிட்டு இல்லை ஆயில் ஏதாச்சும் ஒன்று தேய்ச்சிட்டு நம்ம வடை பக்குவத்தில் போட்டு எடுத்துக்கணும். நம்ம லோ ஃப்ளேம்லேயே வந்து வச்சு தான் வந்து ஃபுல்லாக வறுத்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சோம்னா நம்மளுக்கு கலர் டக்குன்னு வந்து செவந்து வந்துடும். நம்ம அதனால எடுத்துருவோம், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. ஸோ அதனால நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்படியே பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு உள்ளெல்லாம் வெந்திருக்கும். இல்லைனா மாவாக திட்டாக நிற்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து எல்லா வடையும் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்து கலர்ஃபுல்லாக சீனி வடை ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப இனிப்பு இல்லாமல் ஒரு நார்மலாக ஸ்வீட்டு சூப்பராக டேஸ்டியாக வந்து இந்த ரெசிபி வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.